friends, welcome to my Christmas kitchen. Christmas kitchenல இன்னைக்கு நாம சூப்பரான வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு அடுப்புல ஒரு pan வச்சுக்கலாம். pan கொஞ்சம் சூடானதும் அதில நாம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் அது கூட கொஞ்சமா சோம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ சோம்பு நல்லா வெடிக்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி வெடிக்கணும். அது கூடவே கொஞ்சம் பூண்டு, நான் வந்து 2 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கேரட், இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட் வந்து நீங்கள் துருவி சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரு கப் பட்டாணி சேர்த்துக்கிறேன். பட்டாணி வந்து நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணுறேன். இப்போது இது கூட ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலரி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது இது கூட நாம் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நான் வந்து தனிமிளகாய் பொடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டு மிளகாய் பொடி எடுத்துருக்கனால 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா மாறுங்க. எந்த மாதிரி எப்படி மேஷ் ஆகி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு இந்த மாதிரி நல்லா வந்துடணும். நான் பட்டாணியெல்லாம் வேக வச்சு எடுத்துருக்கனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது கூட ஒரு கப் பொட்டேட்டோ, நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலரி விட்டுடலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மல்லி இலை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மல்லி இலை சேர்த்துட்டு நாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட ஸ்டஃபிங் எவ்வளோ சூப்பராக எம்மையாக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிரெட் எடுத்துருக்கேன். இதனால நம்ம கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட்டில் எல்லா சைடும் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங் எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த ஸ்டஃபிங்கை வச்சு பிரெட்டில் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இது கூட நான் சீஸ் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஸ்லைட் சீஸ் எடுத்துருக்கேன். சீஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லை சீஸ் பிடிக்காதவங்களா இருந்தீங்கன்னா வேண்டாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இது மேலே இன்னொரு சாண்ட்விச் பிரெட் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம எடுத்து பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேன் சூடானது கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் நல்லா சூடானதும் இதில் இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சிடலாம். நம்மளோட சாண்ட்விச்சை எம்மியான சாண்ட்விச்சை வச்சிடலாம்.
இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. நம்மளோட இந்த சீஸ் எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆகணும். ப்ரெட்டு வந்து நமக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட அந்த சைட் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம திருப்பி போட்டுடலாம். போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு அதோட இன்னொரு பக்கத்தை அதே மாதிரி நம்ம அதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் இதே மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நம்மளோட சாண்ட்விச் எவ்வளோ சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மை கிறிஸ்மஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.